ஒரு அமைதியான கிராமத்தின் ஓரத்தில் இருந்த பசுமையான காட்டில் சிக்கு என்ற ஒரு சிறிய சிட்டுக்குருவி வாழ்ந்து வந்தது. சிக்கு பார்ப்பதற்கு மிகச் சிறியதாகவும் பழுப்பு நிறத்திலும் இருந்தாலும் அதற்கு மிகவும் மகிழ்ச்சியான மனம் உண்டு. ஒவ்வொரு காலையிலும் விவசாயியின் வயலுக்கு அருகில் இருந்த மாமரத்தில் அமர்ந்து அது இனிமையாக பாடும். ஒரு கோடை நாளில் சிக்கு தரையில் ஏதோ ஒன்று மின்னுவதைக் கண்டது. அது ஒரு தங்க தானியம். அதுவரை சிக்கு பார்த்த எந்த விதையை விடவும் அது மிகவும் பிரகாசமாக இருந்தது. ஆச்சரியமும் உற்சாகமும் அடைந்த சிக்கு அதை தன் அலகால் கவ்விக்கொண்டது. இந்த தானியம் மிகவும் விசேஷமானது என்று சிக்கு கீச்சிட்டது. இதை நான் வைத்துக்கொண்டால் எனக்கு இனி பசியே எடுக்காது. அது தன் கூட்டிற்கு பறந்து செல்லும்போது வழியில் ஒரு எறும்பு உணவைச் சுமக்க முடியாமல் தவிப்பதைக் கண்டது. தயவு செய்து எனக்கு உதவுங்கள் என்று எறும்பு மெதுவாக கேட்டது. சிக்கு அந்த தங்க தானியத்தை பார்த்துவிட்டு தயங்கியது. என்னை மன்னித்துவிடு, இதை நான் எனக்காகச் சேமிக்க வேண்டும் என்று கூறிவிட்டுச் சென்றது. சிறிது நேரத்தில் சுட்டெரிக்கும் வெயிலில் தாகத்துடன் இருந்த ஒரு அணிலைக் கண்டது. உன்னிடம் பகிர்ந்து கொள்ள உணவு ஏதேனும் இருக்கிறதா என்று அணில் கேட்டது. சிக்கு தலையசைத்து மறுத்துவிட்டு வேகமாகவும் பறந்து சென்றது. சிக்கு தன் கூட்டை அடைந்ததும் அந்த தங்க தானியத்தை மிகவும் பத்திரமாக தன் பக்கத்தில் வைத்தது. ஆனால் அன்றிரவு காட்டில் பலத்த காற்று வீசியது. அந்த தானியம் நழுவி வயலுக்குள் ஆழமாக விழுந்து என்றென்றும் காணாமல் போனது. மறுநாள் காலை சிக்கு மிகவும் சோகமாகவும் பசியாகவும் இருந்தது. தன்னிடம் இருந்த தங்க தானியத்தை அது இழந்துவிட்டது. உணவும் எதுவும் இல்லை. அது அமைதியாக அமர்ந்திருந்தபோது அந்த எறும்பு ரொட்டித் துண்டுகளுடன் அங்கே வந்தது. நான் உனக்கு உதவவில்லை என்று சிக்கு வருத்தத்துடன் கூறியது. எறும்பு புன்னகைத்தது. நீ எனக்கு உதவவில்லை என்றாலும் அன்பு கணக்கு பார்க்காது என்று கூறி தன் உணவை பகிர்ந்து கொண்டது. விரைவில் அணிலும் கொட்டைகள் மற்றும் பழங்களுடன் வந்தது. ஒவ்வொரு காலையிலும் உனது பாடலை நாங்கள் கேட்டிருக்கிறோம். உன் பாடல்கள் எங்களை மகிழ்ச்சியாக வைத்திருந்தன என்று அணில் கூறியது. சிக்குவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. தங்கத்தானியத்தை விட அன்பு மிகவும் மதிப்புமிக்கது என்பதை அது உணர்ந்தது. அன்றிலிருந்து சிக்கு தன்னிடமிருந்த அனைத்தையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டது. ஆச்சரியமாக அதன் பிறகு அதற்கு ஒருபோதும் உணவு தட்டுப்பாடு ஏற்படவில்லை. அந்த காடு மிகவும் அரவணைப்பாகவும் நட்பாகவும் மகிழ்ச்சியான பாடல்களாலும் நிறைந்திருந்தது. அன்று இரவு நிலவொளியில் சிக்கு பாடும்பொழுது தான் உலகிலேயே மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பதை உணர்ந்தது. நீதி, உண்மையான செல்வம் என்பது அன்பும் பகிர்வுமே ஆகும். நாம் எதைக் கொடுக்கிறோமோ அது அன்பாக நம்மிடமே திரும்பி வரும்.